நம்மளை குறித்து ஆண்டவர் திட்டம் வைத்திருப்பார் என்றால் திட்டத்தை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அவர் நிறைவேற்ற முடியாத ஒரு தெய்வம் அல்ல, நமக்கு நிறைவேற்றி கொடுக்கிற ஒரு தெய்வம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த சபையினுடைய துவக்க நிலைமையை நான் பார்க்கிறேன். ஆண்டவர் இந்த காலங்களிலே நடத்தி வருகிறதையும் பார்க்கிறேன். தரிசனத்தை தந்தால் ஆண்டவர் அதை நிறைவேற்றி தருகிறவராய் இருப்பார். ஆமென். நாம் இப்பொழுதும் கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு தத்தம், உனக்கு அதை தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகமும் 13வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு தத்தம் 13வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு, மனுஷன் கொடுக்கிற வாக்கல்ல, கர்த்தராகிய தெய்வம் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு, உனக்கு அதை தருவேன். ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை ஆண்டவர் தருவார். சொல்லாததை ஆண்டவர் தருகிறவர் அல்ல, ஆண்டவர் சொன்னதை மாத்திரம் ஆண்டவர் தருகிறவராய் இருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழுந்து என்று சொல்லுகிறார். ஆமென். நாம் ஒரு படி எடுத்து வைக்கும்போது கர்த்தர் அதை தருகிறவராய் இருப்பார். நீங்கள் விசுவாசத்திலே ஒரு படி எடுத்து வையுங்கள், நீங்கள் ஜபத்தில் ஒரு படி எடுத்து வையுங்கள், நீங்கள் செய்கிற வேலையிலே ஒரு தைரியமாய் ஒரு படி அடுத்த நிலைமையை எடுத்து வையுங்கள். கர்த்தர் அதை உங்களுக்கு தருவேன் என்று வாக்களிக்கிறார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், தீவிரமாய் நடப்பித்து நிறைவேற்றுவேன் என்று. அதற்கு அடிப்படையாய் ஆண்டவர் இந்த மாதத்திலே உனக்கு அதை நான் தருவேன் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து மனைவியோடு அவனுடைய வேலையாட்களோடு எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு ஆமென் எந்த திசைக்கு நேராய் அவன் போகிறான் என்றால் தென் திசையை நோக்கி அவர்கள் வந்தார்கள் என்று இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது. சவுத் சைடில் அவர் வந்திருக்கிறார்கள். ஆண்டவர் இந்த சபையை நம்மளுக்கு ஒரு சென்னை பட்டணத்தில் சவுத் சைடில் கொடுத்திருக்கிறார். இந்த சவுத் சைடில் ஆண்டவர் கட்டி எழுப்ப போகிற தரிசனம் உள்ள இந்த சபைக்கு நேராய் உங்களையும் ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்து கொடுக்கிற வாக்குதான், ஆமென், நான் உனக்கு அதை தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் இடத்திலே தான் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் நமக்கு நன்மையானதை தருவார். ஆமென். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு நன்மையானதை தருவார், தீமையானதாய் அல்ல. சில வேளையிலே ஆண்டவர் நடத்தி செல்லுகிற பாதை கடினம் உள்ளதாய் தான் தோன்றும், ஆனால் அது நன்மையானதை கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலே ஆண்டவர் தருவார். இந்த ஊழியத்துக்கு வரும்போது ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஒரு குடும்பத்தை கொடுப்பேன் என்று சொல்லி. ஆண்டவர் சொன்னது போல முதலாவது எனக்கு ஆண்டவர் குடும்பத்தை தந்தார். தருவேன் என்று சொன்னவர் அதை தந்து வழி நடத்தினார். இதுவரை வழி நடத்துகிற தேவன் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு அதை தருவேன். ஆமென். ஆண்டவர் நமக்கு அதை தர போதுமானவராக இருக்கிறார். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 16:23 வாசித்தீர்கள் என்றால், அவர் இயேசுவின் நாமத்தினால் பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அதை ஆண்டவர் தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் இயேசுவின் நாமத்தினால் எதை கேட்டுக்கொள்கிறீர்களோ அதை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் தைரியத்தோடு அவருடைய நாமத்தை சொல்லி கேட்க முடியும். இயேசுவே, நீர் எனக்கு இதை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீர், எனக்கு தந்தருளும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அதை நிச்சயமாய் உங்களுக்கு தருவார். அவருடைய நாமத்தினால் கேட்கும்போது பிதாவாகிய தேவன் உங்களுக்கு இறங்கி தருகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். இந்த நாட்களிலே நாம் கேட்க வேண்டும், ஆண்டவரே எனக்கு நல்ல கிருபையை தாங்க, எனக்கு நல்ல பலனை தாங்க, எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை தாங்க, எனக்கு நல்ல ஆசீர்வாதங்களை தாங்க என்று கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் அதை தர வல்லமை உடையவராய் இருக்கிறார். நீங்கள் அவருடைய நாமத்தினால் அதை கேட்க வேண்டும். இயேசு என்கிற நாமத்தினால் நீங்கள் அதை கேட்க வேண்டும். அந்த நாமத்தை சொல்லி கேட்கும்போது கர்த்தர் உங்களுக்கு தர போதுமானவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவர் இந்த மாதத்திலே சொல்லுகிற காரியம், நான் உனக்கு அதை தருவேன் என்று சொல்லுகிறார். உங்கள் இருதயத்தில், உங்களுடைய ஜெபத்தில், உங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே நீங்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதற்கு தான் சொல்லுகிறார், நான்
உனக்கு அதை தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். நான் உனக்கு அதை தந்தருளுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். தந்தருளந்த ஆண்டவருக்கு ஆபிரகாம் அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை அவருக்கு உடனடியாக கட்டுகிறதை பார்க்க முடிகிறது. கர்த்தர் தந்தால் அது ஒரு ஜெயத்தை பார்க்க முடிகிற ஒரு காரியமாக இருக்கும். அவர் தருவதற்கு ரெடியாக இருக்கும் பொழுது நாம் அதை கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற இடத்துல நாம் இருக்க வேண்டும். அவர் உனக்கு தருவதற்கு அவருக்கு எல்லாம் லேசான காரியம். பணத்தை தருவதற்கு அவருக்கு லேசான காரியம், வேலையை தருவதற்கு அவருக்கு லேசான காரியம். ஆனால் அதை பெற்றுக்கொள்ளுகிற இடத்துல நாம் இருக்கிறோமா? எனக்கு அதை தருவதற்கு பரலோகம் ரெடியாக இருக்கிறது. ஆண்டவராகிய கர்த்தர் உனக்கு ரெடியாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணுமோ அதை கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உள்ள பாத்திரமாய் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் எனக்கு இதை தர வல்லமை உடையவர், இதை நான் பெற்றுக்கொள்வதற்கு என்னை ஒரு பாத்திரவானாய் ஆண்டவர் மாற்றுங்க. நன்மையானதை ஆண்டவர் தர இருக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்ளுகிற இடத்துல நாம் இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். பெற்றுக்கொண்டதை இழந்து போனதாய் அல்ல. லோத்து பார்த்து கேட்கிறான், பச்சை பசேன்னு இருக்கும் பொழுது எனக்கு இந்த இடத்தை தாங்க அப்படின்னு கேட்குறான். இந்த மைக்காவை வாங்கும் பொழுது நிறைய கலரை பார்த்தோம். ஆனால் கண்ணுக்கு தென்படுகிற கலர் தான் நமக்கு என்ன தெரிகிறது? பளிச்சென்று தெரிகிறது. லோத்துக்கும் அப்படிப்பட்ட இடம்தான் தெரிகிறது. ஆனால் அதை ஆண்டவர் தந்துடுறார். ஆபிரகாம் கேட்ட உடனே நீ போய் அதை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லிவிட்டார். ஆனால் அதை மெயின்டைன் பண்ண முடியல. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சிட்டியை அவனால் மெயின்டைன் பண்ண முடியல. நல்ல ஒரு சபையை கர்த்தர் நமக்கு தர போதுமானவர் தான். ஆனால் அதை மெயின்டைன் பண்ண முடியாது. அநேகர் இன்றைக்கு அப்படிதான். எனக்கும் சபைக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. பலப்பலவென்று ஒரு சபை எடுத்து நடத்திக்கோ என்று சொல்லி கண்ணுக்கு பார்க்கும்போது குளிர்ச்சியாக இருந்தது. ஆனால் அதை எடுத்து நடத்துகிற தகுதியும் நம்மிடத்தில் இருக்காது. நம்ம அந்த தகுதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் ஆபிரகாம் சொல்லுகிறான், நீ இந்த பக்கம் போனால் நான் அந்த பக்கம் போகிறேன், நீ இந்த திசையில் போனால் நான் இந்த திசையில் போகிறேன். எப்படியோ நான் போகுவதற்கு ஆண்டவராகிய கர்த்தர் என்னோடு கூட இருப்பார் என்கிற விசுவாசம்தான் அவனை நடத்தி வந்தது. ஆமென். நான் அங்கே போனாலும் கர்த்தர் என்னோடு கூட இருப்பார், நான் இங்கே வந்தாலும் கர்த்தர் என்னோடு கூட இருப்பார். லோத்துக்குள்ளே அப்படிப்பட்ட விசுவாசமே இல்லை அவன் வாழ்க்கையில். ஆமென். நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கணும். நீர் என்னை இந்த திசையில் அனுப்பினாலும் நீர் என்னோடு கூட இருந்து எனக்கு தர வல்லமை உடையவர் அப்படின்ற ஒரு விசுவாசம் நம்மளுக்குள்ளே இருக்கணும். நான் எதிர்பார்த்தது இதுதானே, ஆனால் எனக்கு கர்த்தர் தந்தது இதுதானே? இல்லை, உனக்கு கொடுத்ததை வச்சு நீ எதிர்பார்த்ததுக்கும் மேலானதை ஆண்டவர்னால செய்ய முடியும். ஆமென். நமக்கு கொடுத்தது சின்னதாக இருக்கலாம், ஆனால் அதை வைத்து நம்ம எதிர்பார்க்காத அளவை ஆண்டவர்னால செய்ய முடியும். அந்த விசுவாசம் இருக்கணும். ஆண்டவரே, எனக்கு சின்னது கொடுத்தாலும் கர்த்தரால் அதை பலப்படுத்த முடியும், கர்த்தரால் அதை பெருக பண்ண முடியும் என்று சொல்லி ஆபிரகாம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரிடத்தில் நம்ம தாரும் என்று சொல்லி கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்கணும். நீங்கள் தைரியமாய் கேட்கணும். இந்த 21 நாள் உபவாச ஜெபத்தில் ஆண்டவர் இந்த மாதத்தில் தந்திருக்கிறார். இதில் நாங்களுடைய தலைப்பே தாரும் என்பது தான் அதனுடைய தலைப்பு. எங்களுக்கு ஆத்துமாக்களை தாரும், அபிஷேகத்தை தாரும், இந்த சபையில் ஆவியானவர் ஊற்றப்படுகிறதை தாரும். ஆமீன். இப்படி சொல்லி தாரும் தாரும்னு கேட்கும் பொழுது கர்த்தர் தந்தருள போதுமானவராக இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, ஆமீன், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஆமீன். நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நீங்கள் இருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருப்பார். யோசுவா எழுதின நிருபம் 14வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்தீர்கள் என்றால், யோசுவா போய் ஒரு ஊழியக்காரன் இடத்துல கேட்கிறதை பார்க்க முடியும். எனக்கு தாரும் என்று சொல்லி அதை வாசிப்போம். யோசுவா 14:12. ஆகையால் கர்த்தர் அந்நாளில் சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும், ஆமென் என்று சொல்லி அவன் கேட்கிறான். யோசுவா அவனுடைய வயது 85 வயது. கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது 40வது வயதில். 45 வயதில் அவனுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணி
40 வருஷம் கழித்து அவன் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், நீர் எனக்கு சொன்னது உண்டே, இதை எனக்கு தாரும் என்று சொல்லி. இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் பேசி இருக்கிறார், உங்களிடத்திலே வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், உங்களோடு கூட ஆண்டவர் இடைப்பட்டு இருக்கிறார், உங்களை பலப்படுத்தி இருக்கிறார், உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், உங்களை நல்வழிப்படுத்தி இருக்கிறார், அநேக நன்மையினால உங்களை திருப்தியாய் நடத்தி இருக்கிறார். அந்த தேவன் உங்களுக்கு சொன்னதை செய்யும் வரை கைவிடாத தேவனை நோக்கி நீங்கள் கேட்க வேண்டும். அன்றைக்கு எனக்கு சொன்ன வார்த்தையை நீர் நிறைவேற்றுவதற்கு இந்த ஆண்டை எனக்கு தந்திருக்கிறீரே, இந்த ஆண்டிலே எனக்கு அதை நிறைவேற்றும் என்று நீங்கள் சொல்லும் பொழுது கர்த்தர் அதை நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறார். 85 வயதில் ஒரு முதியவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், நீ எனக்கு அந்த மலை நாட்டை தாரும் என்று சொல்லி கேட்பதற்கு எங்கிருந்து பலன் வந்தது? அவன் சொல்லுகிறான், அப்ப இருந்த அதே பலன் இன்றைக்கும் என்னிடத்துல அந்த பலன் இருக்கிறது என்று சொல்லி. ஆமேன். நம் பலன் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமேன். வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள, சுதந்திரித்து கொள்ள, நம்மளை கர்த்தர் அண்டையில் நம்மளை சேர வைப்பதற்கு நமக்கு பலன் வேண்டும். பலன் இல்லாமல் நீங்கள் ஒன்றும் செய்ய இயல முடியாது. பலன் இல்லாமல் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாது. 85 வயது காலேப் மலை நாட்டை கேட்கிறான் என்றால் எப்படி மலை நாட்டை அவனால் ஏற முடியும்? என்னுடைய விசுவாசம் அவனுக்கு 85 வயதாக இருக்கிறனால கூட இருக்கிற பிள்ளைகளோ அவன் கூட இருக்கிற ஊழியக்காரர்களோ வேலைக்காரர்களோ அவனை தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நான் நினச்சேன். லிஃப்ட்டில் கூட்டிகிட்டு போவாங்கன்னு. இல்லை, ஆனால் அவன் சொல்லுகிறான், அன்னைக்கு இருந்த அதே பலன் இன்னைக்கும் என்னிடத்தில் இருக்கிறது. நீங்கள் பலத்தோடு இருப்பீர்கள் என்றால் நான் உனக்கு தருவேன் என்று சொன்னதை பலத்தோடு நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பலவீனத்தோடு நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாது, பயத்தோடு நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாது. நல்ல பலத்தோடு தைரியத்தோடு நீங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய் கடந்து போக ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருப்பார். அவன் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறான். 45 வயசுல 40 வயசுல கர்த்தர் அவனோடு கூட பேசினார். அவன் வேறு ஆவி உடையவன் என்று சொல்லி. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொன்னதை அவர் செய்து முடிக்கிறவராக இருப்பார். ஆண்டவர் நமக்கு தர போதுமானவராக இருப்பார். இந்த காலை வேளையில், ஆண்டவரே நீர் எங்களுக்கு தர போதுமானவரப்பா, உங்களை மாத்திரம் நாங்கள் நம்பி இருக்கிறோம் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லமையோட. முதல் காரியம், நாம் தாரும் என்று சொல்லி கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் மனுஷரிடத்தில் நிற்பது அது நல்ல காரியங்கள் தான், ஆனால் எல்லா நேரத்திலும் மனுஷரிடத்தில் நிற்க முடியாது. ஆண்டவரிடத்தில் எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்டு பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த காலை வேளையிலே இந்த புது மாதத்துக்குள்ளே உங்களை கொண்டு வந்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நான் உனக்கு அதை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் தாரும் என்று சொல்லி கேட்டு அதை பெற்றுக்கொள்ளுங்கள். அதே ஆதியாகமத்திலே 13வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். ஆபிரகாம் இந்த வார்த்தையை பெற்றவுடன் அவன் ஒரு பலிபீடத்தை இந்த இடத்துல கெட்டுகிறான். பெயர்த்து கொண்டு போய் அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை அந்த இடத்துல ஆண்டவர் ஆபிரகாம் கெட்டுகிறதை பார்க்க முடிகிறது. ஆண்டவர் நமக்கு தருவேன் என்று சொன்ன பிறகு அவன் உடனே அந்த வார்த்தையை மட்டும் பெற்றுக்கொண்டு ஆராதனை முடிந்து கடந்து போகவில்லை. அவன் பலிபீடத்தை கட்டினான். கர்த்தருக்காக பலிபீடத்தை அவன் கட்டினான். எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லாத பொழுதும் ஆண்டவருடைய அந்த விசுவாச வார்த்தையை பிடித்து கொண்டு அவருக்காக அந்த பலிபீடத்தை கட்டினான். அவன்கிட்ட இருந்தது ஒன்றே வேர்டு, வார்த்தை மாத்திரமே. இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களோடு கூட இருக்கிறது. இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசியுங்கள். ஒருத்தர் கேட்டாங்களாம், இந்த சபையில் சிலை இருக்கான்னு கேட்டாங்களாம். அப்படி தானே கேட்டாங்க. இந்த சபையில் சிலை இருக்கா வழிபடுறதுக்குன்னு கேட்டாங்களா? நாங்கள் வர்றதுக்கு வழிபடுறதுக்கு சிலை இல்லை. நான் தான் சொன்னேன், சிலை இருந்தது, இப்போ எடுத்து வெளிச்சிட்டோம், சிலைக்கு பதிலாக இப்போ பாஸ்டர் பேசுகிறாருன்னு போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். சிலை இல்லை, வார்த்தை இருக்கிறது. ஆபிரகாம் சிலை செய்கிறவன். ஆமென். அந்த சிலை செய்கிறவன் அந்த தொழிலை விட்டுட்டு சிலையை விட்டுட்டு வழிபடுகிறதை விட்டுட்டு வார்த்தையை நம்பி வந்தான். அந்த வார்த்தையை பின்னாடியே பிடிச்சிட்டே போகிறான். இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பிடிச்சிட்டே போகணும். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பிடிச்சிட்டே போகும்போது சைடில் சில வார்த்தைகள் வரும். அது மனுஷனுடைய வார்த்தை. உன்னால் முடியாது, நீ செய்ய முடியாது,
உன்னால் இது நடக்க முடியாது, நம்ம ஏன் இதை செய்யணும், நம்ம வேறு இடத்துக்கு போயிடலாம், நம்ம இதை பண்ணிடலான்னு ஒரு பலவீன வார்த்தைகள் நம்மளை உற்று கொண்டே பின்னாடியே வரும். ஆனால் அதை தள்ளி வச்சுட்டு கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் ஆபிரகாம் விசுவாசித்து போகிற மாதிரி நீங்கள் இந்த சபையில் கொடுக்கப்படுகிற அந்த வார்த்தையை மட்டும் பிடிச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தையை மட்டும் பிடிச்சு போங்க. ஆண்டவர் உங்களை நேர் வழியாய் நடத்தி உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். அவன் பலிபீடத்தை கட்டினான். வார்த்தை வந்த பிறகு இந்த இடமும் ஒரு பலிபீடத்தை ஆண்டவர் கட்டி எழுப்பியிருக்கிறார். இந்த பலிபீடம் தேவனை முதன்மையாக வைப்பதற்கு தான் அவன் அந்த இடத்துல பலிபீடத்தை கட்டினானே தவிர, எனக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை தந்தார், நான் பெரிய ஜாதியாக போகிறேன்னு சொல்லி தன்னுடைய நிலைமையை காட்டுவதற்காக அல்ல, தன்னுடைய ஐஸ்வர்யத்தை காட்டுவதற்காக அல்ல. பலிபீடம் தேவனுக்கு அறிவிக்கிற ஒரு இடமாய், தேவனை முன்பாக ஒரு வைக்கிற ஒரு இடமாய் அவன் இந்த இடத்தை கட்டி எழுப்பியிருக்கிறார். இந்த இடத்தையும் ஆண்டவர் தந்திருக்கிறார். நமக்கு தருவேன் என்று சொன்னவர் முதல் அடையாளமாய் நமக்கு பலிபீடத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். தேவனை முதன்மையாக வைப்பதற்காக, கர்த்தரை முதன்மை வைப்பதற்காக இந்த பலிபீடத்தை இந்த தேவ மனுஷர்கள் இந்த வேதத்திலே கெட்டுகிறார்கள். நோவா கெட்டுகிறான், ஒவ்வொரு இந்த பலிபீடத்தை கெட்டுகிறாங்க. ஏன் இந்த பலிபீடம் கெட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது என்றால், இந்த பலிபீடம் வாழ்க்கையில் தேவனுக்கு முன்னுரிமை கொடுப்பதற்காக தான். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அர்ப்பணிக்கப்பட்டு வாழ்வதற்காக இந்த பலிபீடம் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் ஒரு பலிபீடத்தை கெட்டுகிறாங்க. அதனுடைய நீளமே 20 அடி பலிபீடமா, உயரம் 6 அடி, பெரிய மேடை கட்டப்பட்டிருக்கிறது. அதில் மிருகத்தை கொண்டு வந்து பலி செலுத்தி போவார்கள். ஆனால் கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்து, மிருகத்தின் இரத்தத்தினால் நீ சுத்தமாக வேண்டாம், மிருகத்தின் இரத்தத்தினால உன் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டாம், மிருகத்தின் இரத்தத்தினால நீ அபிஷேகம் பெற வேண்டாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் இங்கே பலியாய் சிந்தப்பட்டிருக்கிற இந்த இடமாய் கர்த்தர் நமக்கு ஒரு பலிபீடத்தை ஆண்டவர் கட்டி கொடுத்திருக்கிறார். ஆமென். அந்த பலிபீடத்தினுடைய வார்த்தை தான் சொல்லுகிறது, நான் உனக்கு அதை தருவேன் என்று சொல்லி. நீங்கள் எதற்கு குறித்து கலங்கக்கூடாது. ஆண்டவர் நமக்கு தருவேன்னா நிச்சயமாய் தருவார், செய்து முடிப்பார் என்றால் நிச்சயமாய் செய்து முடிப்பார். தேவனுடைய வார்த்தையை நம்பி நம்பிக்கையாய் நிற்கிற ஒரு வாழ்க்கைக்கு அடையாளமாய் ஆபிரகாம் அந்த இடத்துல பலிபீடத்தை கட்டினான். அது ஒரு அடையாளமாய் அவன் கட்டி வைத்தான். கர்த்தர் இன்னைக்கு நமக்கு செய்ததுக்கும் ஒரு அடையாளமாய் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு இந்த பலிபீடத்தை தந்திருக்கிறார். இன்னும் ஒவ்வொரு காரியத்தை நம்மளுடைய கண்கள் பார்த்து கொண்டே வரும். கர்த்தர் செய்கிறதை பார்த்து கொண்டே வரும். ஆமென். நம் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்க வேண்டும் என்று சொல்லி, பரலோக ராஜ்யத்திலே நமக்கு இடம் வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பினீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால், இந்த பலிபீட தண்டையிலே நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது நீங்கள் பரலோகத்துக்குரியவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாய் உங்களை மாற்ற இந்த பலிபீடம் நமக்கு உதவி செய்கிறதா இருக்கும். ஆமென். கர்த்தர் இந்த ஆபிரகாமுக்கு உனக்கு தருவேன் என்று சொல்றதற்கு முன்பாக 14வது வசனத்தை வாசித்தால் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், முதலாவது நீ நோக்கி பார் என்று சொல்லி. அதை வாசிப்போம். பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பாருன்றார் ஆண்டவர். நீங்கள் நோக்கி பாருங்க. கொஞ்சம் வடக்கையும் கிழக்கையும் தெற்கையும் நமக்கு காலியாக இருக்கிறது. நம்மளையும் ஆண்டவர் ஒரு ஆபிரகாமை அழைச்சி கொண்டு வந்தது போல ஒரு வனாந்திரமான இடத்துக்கு தான் கொண்டு வந்திருக்கிறார். நல்ல பில்டிங் உள்ள சிட்டிக்குள்ளே கொண்டு போயிருந்தாருன்னா நம்ம வடக்க கிழக்க தெற்கன்னு பார்க்க முடியாது. ஏன்னா சுற்றி நமக்கு பில்டிங்காக இருக்கும், பில்டிங்கெல்லாம் வாங்க முடியாது. ஆனால் நமக்கு ஆண்டவர் நிலத்தை தந்திருக்கிறார். ஆமென். நீங்கள் வடக்க கிழக்க சுற்றி நோக்கி பாருங்கள். அடுத்த வசனத்தை வாசிப்போம். 16வது வசனத்தை வாசிப்போம். உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன், என்ன கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். ஆண்டவர் இந்த இடத்துல நம்மளை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நான் ஆபிரகாம் இடத்துல இருந்து பார்த்தால் எனக்கு விசுவாசம் குறைவாக தான் இருந்திருக்கும். இப்போவே நினச்சி பாருங்கள், சுற்றி பார்க்கும்போது வடக்க பார்க்குறேன், தண்ணி வந்துடுது. இந்த பக்கம் பார்த்தா ரோடு இருக்குது, எதுவும் பண்ண முடியாது. அந்த பக்கம் பார்த்தா காடு, பின்னாடி பில்டிங். நோக்கி பாருன்றாரு. சுற்றி பார்த்தா ஒன்றும் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் பெருக பண்ணுவேன். எப்படி?
ஏரி நிலத்துக்குள்ளே ஒரு பட்டா இல்லாத ஒரு இடத்துக்குள்ளே எப்போ வேணால் கவர்மெண்ட் அப்ரூவ் படுத்தலாம். இப்படிப்பட்ட ஒரு இடத்துல உன்னை பெருக பண்ணுவேன்னு உன்னை ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார்னா, உனக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறார்னா, இது மனுஷன் சொல்கிறது கிடையாது, கர்த்தர் சொல்லுகிறது. பரலோகத்தில் இருக்கிற தேவன் சொல்லுகிற வார்த்தை. அவர் சொல்லி முடிக்கும்போது 17வது வசனத்தை வாசிப்போம். இப்போ நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை நான் தருவேன். உனக்கு வேண்டிய நிலத்தை ஆண்டவர் தர போதுமானவர். ஆமென். முடிஞ்சால் நடங்க. ஆமென். நடக்கிறது எல்லாம் நமக்கு ஆண்டவர் சொந்தமாய் ஆண்டவர் நமக்கு தருவார். இந்த காலை வேளையில் இந்த மாதத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு அதை தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் தருவேன் என்று வாக்கு பண்ணால் அவர் நிச்சயமாய் ஏற்ற காலத்தில் அவைகளை ஆண்டவர் அதை தருவார். ஆண்டவர்னால் செய்யக்கூடாதது ஒன்றுமில்லை என்பதை அறிந்திருக்கிறோம். தருவதற்கு அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எங்களுக்கு தருவேன்னு என்னென்ன சொல்லியிருக்கிறீங்களோ அது எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆண்டவர் தாங்க. ஆண்டவரே, எங்களுக்கு அதை தரும்படியாக உங்கள் சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம், தாழ்மையாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அதை அற்புதமாய் தர போதுமானவர். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னால் அதை செய்து முடிக்கிறவராக இருப்பார். என்னிடத்துல எங்கள் அம்மா சொல்லுவாங்க, உன் பல்லு உடஞ்சிருக்கு, பொண்ணு தரமாட்டாங்கன்னுவாங்க எனக்கு. ஆனால் ஆண்டவர் நல்ல பொண்ணு கொடுத்தார். அம்மா சொன்னாங்க பல்லு உடஞ்சிருக்குன்னு, ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு ஏற்ற துணையை தருவேன் என்று. பல்லு உடஞ்சிருக்கிறத உலகம் பார்க்கலாம், ஆனால் தருவேன் என்று சொன்னதை கர்த்தர் பார்ப்பார். ஆமென். இந்த சின்ன விஷயந்தான், ஆனால் உங்களுக்கு சொல்லுகிறேன், தருவேன்னு சொல்லிட்டாருன்னா தந்துடுவார். அது எப்போவோ எப்படியோ என்னமோ தெரியாது. ஆனால் விசுவாசத்தோடு நாம் காத்திருக்கும்போது, விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபத்தில் இருக்கும்போது ஆண்டவர் தர வேண்டியதை நம்ம வாழ்க்கையில் தந்து முடிக்கிற ஆண்டவராய் நமக்கு இருக்கிறார். இந்த கால வேளையில் அவரிடத்துல கேட்பேன், எனக்கு தாங்க ஆண்டவரே, எனக்கென்று வைத்திருக்கிறதை எனக்கு அதை தாங்க. ஆண்டவர் செய்து முடிக்க போதுமானவராக இருப்பார். நம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த காலை வேளையில். ஆமென். ஆண்டவரே, இந்த மாதத்துக்குள்ளே எங்களை தருவேன் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீரே, எங்களுக்கு தர வேண்டிய காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு இந்த மாதத்திலே தரும்படியாய், ஆமென், இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நாம்